ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வருஷம் மாவடு கிடைக்குமான்னு ஒரு வழியாக சந்தைக்கு போய் பார்த்துட்டு ஏமாந்து வந்தது தான் மிச்சம். கடைசியாக ஒரு வழியாக கிடச்சிது, வாங்கின்னு வந்தாச்சு. எனக்கு இந்த உருண்டை வடு பிடிக்காது, இந்த கிளிமூக்கு வடு தான் பிடிக்கும். ஒரு இடத்துல கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தது, ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கல்லையே பெருசுங்கிறது இது தான், இருக்கிறதுலே குட்டிங்கிறது இது. இப்படி கிடச்சிது எனக்கு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டுட்டேன். இதை விட்டால் இனிமேல் மாங்காய் தான் கிடைக்கும், வடு கிடைக்காது. அதனால் வாங்கிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு 4-5 தடவை தண்ணி போட்டு அலசி ஃபேனில் ஒரு டவல் போட்டு நல்லா காய வச்சுருக்கேன். 4 கிலோ வடு இது. இது நான் லாஸ்ட் இயர் போட்டது, 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அப்படியே இருந்தது. இது சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் கிடச்சிதுன்னா மொத்தமாகவே வாங்கி வச்சுக்கோங்க. இதை ஒரு 4 கிலோ போடுறதுனால அந்தளவுக்கு ஜாடி இருக்காது இல்லையா. நான் ஒரு எவர்சல் பாத்திரத்துலாம் போட்டுக்கிறேன். எனக்கு பிளாஸ்டிக்கில் போடுறது பிடிக்கலை, அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லும் சேர்ந்து வருது. அதனால் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன். இப்போ ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு இது நல்லா குலுக்கி விடணும். இல்லைன்னா கையை வச்சு அப்படியே பிசிறி விடணும். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை பண்ணிக்கோங்க. இதை நான் இப்போ குலுக்கி விட்டுறேன். இந்த வடுமாங்காய் எல்லாத்துலேயுமே இந்த விளக்கெண்ணெய் ஒட்டணும். உங்களுக்கு கையால் பிசுறது சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா கையால் பிசிறிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த விளக்கெண்ணெய் ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப கொட்ட வேண்டாம், சும்மா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் 4 ஸ்பூனுக்குள்ளே. இந்த 4 கிலோனா இப்போ கிலோவுக்கு 1 ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்க கணக்கு. இப்படி குலுக்கி விட்டுடணும். நான் ஒரு பெருசாக இருக்கிறதுலேருந்து ஒரு 10-15 எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இமீடியட்டாக அதை கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி ஒரு பாட்டிலில் உப்பு போட்டு பெருங்காயம் கொஞ்சம் அப்படியே போட்டு ராவா குலுக்கி வச்சுட்டேன்னா தண்ணி விட்டுடும் உடனே. இதை இமீடியட்டாக நம்ம தொட்டுக்கலாம். இது ஒன்றும் ரெடி ஆகிறதுக்கு நாளாகும். எப்படி ஒரு 15 நாள் ஆனால் தான் ஓரளவு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது விளக்கெண்ணெய் ஊற்றி அதெல்லாம் குலுக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சப்பொடி ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கோங்க, தாராளமாகவே போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி. நெக்ஸ்ட்டு கல்லுப்பு. கையால் பிடிச்ச பிடி அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பிடிச்ச பிடி போடுங்க. இதான் பிடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை போட்டுட்டு எகைன் குலுக்கி விட்டுட்டு டெய்லி ஒரு 7 நாளைக்கு இதே மாதிரி நம்ம குலுக்கி விடணும். இதில் ஒரு 50 வரமிளகா நான் எடுத்துட்டுருக்கேன். 50 கிராம் கடுகு. இது ரெண்டையும் நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டம்ளர் ஜலம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி வேடு கட்டி வச்சுட்டேன் வெள்ளை துணியில். 7 நாள் ஆச்சு. நான் அப்படி தான் குலுக்கி தான் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இன்னும் உப்பு கரைஞ்ச பாடு இல்லை, லேசாக தான் ஜலம் விட்டுருக்கு. 7 நாள் ஆகியுமே கல்லுப்புண்ணும் தண்ணி விடலை. ஓகே, டெய்லி 7 நாளும் காலம்பரம் ஒரு தடவை சாயந்தரம் குலுக்கி விடணும். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த கடுகும் வரமிளகாயும் நல்லா ஜலம் விட்டு, நான் 4 கிலோ எடுத்துட்டுருக்கேன். அதனால் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் ஜலம் விட்டு அரைச்சிட்டுருக்கேன். வெதுப்பான ஜலத்தை விட்டு. ஒன்றும் ஆகிடாது. இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். மிக்சியில் ஒட்டின்னு இதை விட்டுண்டு ஒரு தடவை நல்லா குலுக்கிக்கலாம்.
ஆனால் அடி மேலுமா குலுக்கினா தான் உங்களுக்கு எல்லாம் ஒன்று போல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. இதை இன்னுமே ஒரு 4 days வரைக்கும் நல்லா குலுக்கி வச்சு வேடு கட்டியோ இல்லை தட்டை போட்டோ ஏதோ ஒன்று மூடி வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸிங்கில் இந்த கல்லுப்பு, மஞ்சப்பொடி, கடுகு எல்லாமே போட்டு மிளகாவத்தை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடி பண்ணி இதில் போட்டுருவா. போட்டுட்டு உப்பு நல்லா அரைஞ்சிரும் இல்லையா, அப்போ சீக்கிரம் அது கரைசல் நீர் விட ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி இப்போது ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டு வச்சா 1 week வரைக்கும் சீக்கிரம் நிறையா ஜலம் விட்டுண்டு நல்லா இருக்கும். அது எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை கொஞ்சமாக எனக்கு கிடச்சிது, 1 கிலோன்னு வாங்கிட்டு வந்தேன். அது போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இப்படி ஜலம் விட்டுண்டு அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. அதனால் நான் தனியாக இதை போட்டேன் ஃபஸ்ட்டே நீர்க்க விட்டுண்டு. இது வந்து உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாவடுக்கு மேலே இவ்வளோ ஜலம் நிற்கணும். அந்த அரைச்சி விட்ட ஜலம், அந்த உப்பு கரைசல் எல்லாம் ஊறி 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 இதில் அது அப்படியே சுருங்கி போயிடும். உள்ளே இழுத்துக்கும் அந்த காரத்தையும் உப்பையும் அது உள்ளே இழுத்து வச்சுட்டுருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு 7 நாள் வெளியில் வச்சுருக்கோம், உப்பெல்லாம் போட்டு மஞ்சப்பொடி போட்டு. இப்போ இதெல்லாம் அரைச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு 7 நாளும் நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க. 15 நாள் நீங்கள் வச்சுட்டா கூட. அதுக்கப்புறமும் முன்னாடி காலத்திலலாம் எப்பயுமே வெளியிலே தான் இருக்கும், பெரிய ஜாடியில் போட்டு வச்சுருவாங்க. பிளாஸ்டிக் பக்கெட்டில் போடாதீங்க, ஜாடி பெஸ்ட்டு. இது நிறைய பேருக்கு நம்ம பிரித்து கொடுக்கும்போது குறைவாயிடும் இல்லையா, அப்போ நம்ம சின்ன ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம். இது நல்லா ஊறி இன்னும் இதில் விட்டுருக்க ஜலம் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த கவர் பண்ணிவிடும் ஃபுல்லாக இந்த மாவோடு எல்லாத்தையுமே. அப்போ ஊறின்னு இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரி தான் பண்ணிக்கணும். ஆல்ரெடி பண்ணது இப்படி ஊறி நிற்கிறது பற்றியெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய கம்பச்சித்திரம்லாம் இல்லை, யார் வேணால் வாங்கி போட்டுக்கலாம். நான் மாவோடு வாங்க போகும்போது ஒரு பாட்டி இந்த மாதிரி கேட்டாங்க, எப்படி போடுற சொல்லுமான்னு. அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையா சொல்லிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாது. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.